பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தொடர்ந்த வழக்கின் விசாரணையானது நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் ஜெகநாதன் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக சொந்தமாக பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி அரசு நிதியை பயன்படுத்தியதுடன் பல்கலைக்கழக அதிகாரிகளை கொண்டே அந்த நிறுவனத்தை செயல்பட செய்வதாக பல்கலைக்கழகத்தின் ஊழியர் சங்கத்தின் தரப்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதே போல ஜாதி பெயரை குறிப்பிட்டு திட்டியதாக கிருஷ்ணவேணி, சக்திவேல் ஆகியோரும் துணைவேந்தருக்கு எதிராக புகார் அளித்திருந்தனர். இந்த புகார்களின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் கருப்பூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்யப்பட்ட நிலையில் சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்த இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய கோரி சேலம் கூடுதல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை விசாரணைக்கு வருவதன் நிலையில் தனது நற்பெயரை கெடுக்கும் நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி அதை ரத்து செய்ய கோரியும் ஜெகநாதன் தரப்பில் மனுவானது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் துணைவேந்தராக 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பொறுப்பேற்ற போது நிர்வாகம் மற்றும் நிதி முறைகேடுகள் இருப்பதாகவும் அவற்றை ஒழிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தொலைதூர கல்வி பிரிவில் போலி ஆவண ஈடுபட்ட ஊழியர்களை இடைநீக்கம் மற்றும் பணி நீக்கம் செய்ததால் எழுந்த கடும் எதிர்ப்பையும் உயிருக்கு அச்சுறுத்தலையும் மீறி செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஜெகநாதன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசின் அனுமதி இல்லாமல் ஓர் அமைப்பை தொடங்கியதாக கூறுவது தவறு என்றும் அரசு துறைகளிடம் உரிய அனுமதியை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இவற்றின் பின்னணியில் தனக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரிற்கு தன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் இந்திய தகுதி சட்டம் ஆகியவற்றில் பதிவான வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இது விசாரணைக்கு வந்தபோது துணைவேந்தன் ஜெகநாதன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஓய்வு பெற்ற பின் லாபம் அடையும் நோக்கில் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டுள்ளதாக யூகத்தின் அடிப்படையிலேயே புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு 2013ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணைப்படி அனைத்து பல்கலைக்கழகங்களில் இது போன்ற அமைப்பு துவங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் லாப நோக்கிலோ நிறுவனம் மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிறுவனத்தை துவங்கியதாகவும் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யவும் அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்திற்கும் மாணவர்களுக்கும் மட்டும் பயன் தரக்கூடிய இது போன்ற நிறுவனம் பல்வேறு மாநில பல்கலைக்கழகங்களில் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிறுவனம் லாப நோக்கு இல்லா நிறுவனம் என்பதால் ஊழல் எங்கு நடைபெற்றது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதுவரை நடத்திய விசாரணையில் என்ன தெரிய வந்தது எனவும் நீதிபதி தரப்பில் கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தமிழகத்தில் 9 பல்கலைக்கழகங்களில் 2013இல் துவங்கப்பட்டுள்ளதாகவும் 2023இல் ஜெகநாதன் அரசு மற்றும் சிண்டிகேட்டையும் பெரியார் பல்கலைக்கழக பெயரில் பதிவு செய்ய எந்த ஒப்புதலும் பெறவில்லை என்றும் அவர் தரப்பில் வாதம் அளிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் ஒப்புதல் பெறாமல் எந்த வர்த்தக நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என பல்கலைக்கழக விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகத்தின் 2024 சதுரடி நிலத்தை எந்த அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதேபோல் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு 14.50 லட்சம் அரசு ஒதுக்கீடு செய்த நிலையில் இந்த தொகையில் கட்டுமானம் கட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புலன் விசாரணை நடந்து வரும் நிலையில் எப்படி தலையிட முடியும் என்றும் பண பரிமாற்றம் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதி தரப்பில் குறிப்பிடப்பட்டது. ஜெகநாதன் தரப்பில் 2013இல் அரசாணை பிறப்பிக்கப்பட்ட போதும் இன்னும் அந்த நிறுவனம் செயல்பட துவங்கவில்லை என்றும் 2023இல் பெயர் மாற்றம் நிலம் ஒதுக்கீடு தொடர்பாகவும் தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய பல்கலை சிண்டிகேட்டில் அனுமதி கோரப்பட்டதாகவும் அனைத்து பொதுவெளியில் உடலும் ₹1 கூட இதில் பரிமாறவில்லை என்றும் உயர்கல்வித்துறை சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை தலையிட முடியாது என்றும் அவர் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி வழக்கில் ஜெகநாதனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதா என்று ஒரு கேள்வியை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைத்து கோரிய போது அதற்கு மறுப்பு தெரிவித்த மேஜிஸ்ட்ரேட் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் அதை எதிர்த்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது என்றும் அனைத்து ஒப்பந்தங்களும் கடந்த ஆண்டு கையெழுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதையடுத்து ஆவணங்களை ஆய்வு செய்வதற்காக நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை நாளை தினத்துக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். வருமையா கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.